எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய கூட்டு தியானம் நாம் இன்னும் ஒரு 3-4 நிமிடங்களில் 7 மணி 10 நிமிடத்திற்கு 8 மணி 10 நிமிடத்திற்கு ஆரம்பிப்போம். அதுவரையில் இந்த இசையை கேட்டு தயாராகலாம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கும் நீங்கள் தயாராகலாம். வணக்கம். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள்.
கடந்த வகுப்பில் நாம் அந்த கவன பயிற்சியை பார்த்தோம். வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். அந்த கவன பயிற்சி செய்த பின்பு உங்களுக்கு அமைதி கிடைக்கும் போது இரு கைகளையும் திறந்து வைத்து உங்களுடைய 10 விரல் நுனிகள் உங்களுடைய உள்ளம் கை மற்றும் இந்த பகுதி நமது மூலாதார சக்கரம் இவற்றை நீங்கள் அவதானித்து பாருங்கள். அதில் நமது தியானத்தில் நாம் செய்ய வேண்டியது சாட்சி பாவம், அதாவது அவதானித்தல். அவ்வளவுதான். என்ன நடக்கிறது என்று அவதானித்தல். நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவதானிக்க வேண்டும். இந்த அவதானிப்புக்கு ஒருமித்த கவனம் தேவை. அதுதான் இங்கு முக்கியம். நாம் இன்றைய வகுப்புக்கு செல்வோம். கடந்த வகுப்பில் நாம் பார்த்த சில விடயங்களை பார்த்துவிட்டு மற்றும் உங்களை அனுபவங்களை எழுதுங்கள். அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது நமக்குள் அது கூட கூட நாம் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். கடந்த வகுப்பில் நாம் தியானத்தின் நடைமுறை பக்கத்தை பார்த்தோம். உண்மையில் நாம் இந்த நிர்விச்சார சமாதி நிலையை பற்றி கதைக்கின்றோம் நிறைய. இதனுடைய முக்கியத்துவம் இதுவே சகயோகாவின் ஆரம்ப நிலை. இதிலிருந்துதான் சகயோகா ஆரம்பிக்கின்றது. எனவே அந்த நிலை, அதாவது அந்த சிந்தனையற்ற விழிப்பு நிலை, நிர்விச்சார சமாதி நிலை. அதை எவ்வாறு நடைமுறையில் நாம் அதை செய்வது என்பதை மிக அழகாக ஸ்ரீமாத்திஜியின் விளக்கத்தில் இருந்து நாம் பார்த்தோம். எதுவானாலும் எந்த பிரச்சனை நாம் தியானத்துக்கு வர இருக்கும் போது மனதில் எந்த பிரச்சனையானாலும், கடந்த கால பிரச்சனையோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயங்கள், கவலைகள் அல்லது எதுவானாலும் நமது மனதை பாதித்து கொண்டிருந்தால், தியானத்தை தடுத்து கொண்டிருந்தால் நாம் செய்ய வேண்டியது நமது கவனத்தை கொண்டு வந்து அதில் வைத்து அதை சரணாகதி அடைத்து விட வேண்டியதுதான். அடைத்த பின்பு அது நம்முடைய பிரச்சனை அல்ல. இப்பொழுது அது கூட்டு விழிப்புணர்வின் பிரச்சனை. நமது விழிப்புணர்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நாம் சரணாகதி அடைத்த பின்பு கூட்டு விழிப்புணர்வின் பிரச்சனையாக வருகின்றது. எனவே நாம் அதை சரணாகதி அடைத்து இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது சாட்சி பாவமாக பார்த்து மெதுவாக நமது மன சக்தியையும் பிராண சக்தியையும், இதன் அர்த்தம் நமது கவனத்தை அமைதியாக தலை உச்சிக்கு கொண்டு வந்து நமது பிராணனை நாம் மூச்சு பயிற்சி மூலம் கட்டுப்படுத்தி அமைதி நிலைக்கு நம்மை கொண்டு வருவது. ஏன் மூச்சை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால், நமது இடது நாடியில் ஏற்படும் உணர்வுகள், பிரச்சனைகள், தாக்கங்கள் நமது மூச்சை பாதிக்கின்றது. நேற்றதை பார்த்தோம். எனவே நாம் மூச்சை, நமது மூச்சு தொழிற்பாடு, வலது பக்க தொழிற்பாட்டை அமைதியடைய செய்ய வேண்டும். அதை நாம் ஒன்றாக கொண்டு வரும் போது அது மிகவும் அழகாக எமது தியான சக்தி நடு நாடிக்கு நம்மை கொண்டு வந்து அமைதிக்கு, தியான நிலைக்கு எடுத்து செல்கின்றது. எனவே இது மிகவும் முக்கியமான ஒரு படி.
இந்த மூச்சு பயிற்சி நாம் அதீதமாக செய்ய தேவையில்லை. தேவை ஏற்படும் அளவுக்கு நாம் செய்தால் போதும். நாம் அமைதி அடைந்து விட்டால் அந்த அமைதி நிலையில் நாம் தியான நிலையில் எம்மை மீண்டும் எமது 10 விரல்கள், உள்ளம், கை, மூலாதார சக்கரம் இருக்குமிடம், அதாவது எமது 7 சக்கரங்களையும் நாம் கவனிக்கின்றோம். எமது கைகளில் மற்றும் அந்த 7 சக்கரங்கள் ஊடாக நாம் அந்த நுண் அதிர்வுகளை வாங்கிக் கொள்கின்றோமா என்று அவதானித்தால் போதும். இவ்வாறு நீங்கள் அமைதியான தியான நிலையில் கவனித்து கொண்டு வரும்போது நீங்கள் நுண் அதிர்வுகளில் அதிகரிப்பதை நீங்கள் உணரலாம். இன்றைய தியானம், இன்றைய வகுப்பில் நாம் ஆத்மாவை பற்றி பார்க்க போகின்றோம். எமது இருதயத்தில் இருக்கின்றது 2 சக்திகள் முக்கியமானவை. குண்டலினி சக்தி எமது முள்ளந்தண்டில் உறைந்திருக்கின்றது. ஆத்மா எமது இருதயத்தில் இருக்கின்றது. இதை நாம் சொல்லலாம், குண்டலினி சக்தி ஃபெமினின் எனர்ஜி, தாய் சக்தி. ஆத்மா மேஸ்குலின் எனர்ஜி, அதாவது தந்தைக்குரிய சக்தி என்று சொல்லலாம். அதாவது அதிகாரத்தோடு சாட்சிபாவமாக இருக்கும் சக்தி. குண்டலினி சக்தி தாய் சக்தியே வேலை செய்யும் சக்தி. இன்று நாம் ஆத்மாவை பற்றி பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தின் ஆத்மா எமது இருதயத்தில் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் ஒரே இறைவனால் உருவாக்கப்பட்டது. அந்த இறைவனின் ஒரு சிறு பகுதி எமக்குள் ஆத்மாவாக இருக்கின்றது. முதலில் நாம் எமது ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே நாம் எம்மை அறிந்து கொள்ளுதல். அந்த இறைவனின் ஒரு சிறு பகுதி எமக்குள் ஆத்மாவாக பிரதிபலிக்கின்றது. எனவே எமது ஆத்மாவை நாம் அறிந்து கொள்ளும் போது, எம்மை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும் போது, பிரதிபலிப்பின் மூலமாக அந்த உண்மையான மூலத்தை, அந்த இறைவனை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எனவே இந்த ஆத்மாவானது மிக விலை உயர்ந்த விஷயம். இந்த இறைவனின் பிரதிபலிப்பு எமக்கு கிடைத்த மிக விலை உயர்ந்த விஷயம் எமது இருதயத்தில் இருக்கின்றது. இதனால் இதை நித்திய மதிப்பு, அதாவது இட்டர்னல் வேல்யூ கொண்டது. இதனுடைய மதிப்பு நித்தியமானது, எல்லையற்றது. மாத்திச்சு சொல்கிறார்கள், we can never give matter can never give you joy. It's the spirit that gives you joy. பொருட்கள், சடப்பொருட்கள் எமக்கு ஆனந்தத்தை அளிக்க முடியாது. எமது ஆத்மாவே எமக்கு ஆனந்தத்தை அளிக்க முடியும். எமது குண்டலினி சக்தி மூலமாக எமது ஆத்மா ஒளியூட்டப்பட்டு நாம் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை அறிந்து கொண்டகின்றோம். அதுவே நாம் ஒரு தூய ஆத்மா, அந்த இறைவனின் பிரதிபலிப்பு என்பதே உண்மை, சத்தியம். இந்த சத்தியம் குண்டலினி சக்தி மூலம் எமது கவனத்தில் அறிவூட்டப்படும் போது, எமது கவனம் அறிவூட்டப்படும் போது நாம் ஆத்மாவை பிரதிபலிக்க தொடங்குகின்றோம். அதாவது ஆத்மாவின் குணங்களை நாம் ஒன்றொன்றாக பிரதிபலிக்க தொடங்குகின்றோம். நாம் தூய்மை அடைகின்றோம். இந்த தூய்மை தானாக நடைபெறுகின்றது.
இதனால் நமக்கு அமைதி ஆனந்தம் கிடைக்கின்றது. இதுவே சட் சித் ஆனந்தம். அறிவூட்டப்பட்ட சித்தத்தில் உண்மை, நாம் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மை நமது கவனத்துக்கு வரும் போது நமக்கு அமைதி ஆனந்தம் கிடைக்கின்றது. நாம் குண்டலினி சக்தியை பற்றி நாம் முன்பே பார்த்தோம் முந்தைய வகுப்புகளில். இவரே எம்மை அந்த நிலைக்கு எடுத்து செல்பவர். இவருடைய சக்தி, அதாவது அந்த பரம்பொருளின் ஃபெமினின் எனர்ஜி, தாய் சக்தி. அவரே எம்மை குணப்படுத்துகின்றார், மேம்படுத்துகின்றார், எமது சக்கரங்களை சரி செய்கின்றார், எமது நாடிகளை சரி செய்கின்றார், உடல், உள்ளம், உணர்வுகள், எமது ஆத்ம முன்னேற்றம் என்பவற்றை சரி செய்து நமக்கு ஆனந்தமான விஷயங்களை தருகின்றார். முக்கியமாக எமது கவனத்தை அறிவொளி ஊட்டுகின்றார். எம்மை கவலைகளில் இருந்து வெளியே எடுத்து செல்கின்றார். ஆத்மா அதிகாரத்தோடு குண்டலினியின் வேலைகளை சாட்சிபாகமாக பார்ப்பவர். இன்று நாம் பார்க்க முக்கிய விடயம், எமது ஆத்மாவிற்கு அடிப்படையான 6 எதிரிகள் உள்ளார்கள். ஸ்ரீமாதாஜி சொல்கிறார்கள், இந்த நவீன காலத்தில் அந்த 6 எதிரிகளையும் விட அவற்றினுடைய சேர்க்கையால் நாம் மேலும் பல எதிரிகளை கொண்டிருக்கின்றோம் என்று. இந்த 6 எதிரிகள் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட இதை பற்றி கூறியிருக்கின்றார். ஸ்ரீ மாதாஜியும் அதற்கான விளக்கங்களை மிக அழகாக நமக்கு கூறி அதற்கான பரிகாரங்கள், அதாவது எவ்வாறு நாம் அவற்றை இருந்து எம்மை விடுவித்துக் கொள்வது என்பதையும் மிக அழகாக நமக்கு கற்று தந்திருக்கின்றார். இந்த 6 எதிரிகள் முக்கியமாக எமது அகங்காரம், மமகாரத்தில் குந்தி இருந்து எமது பவசாகரத்தை பாதிக்கின்றது. பவசாகரத்தை பாதிப்பதால் எமது ஏற்றம், அதாவது ஆத்ம முன்னேற்றம் பாதிக்கப்படுகின்றது. இவற்றை நாம் தோற்கடிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். குரு தேர்ச்சி, அதாவது சுய தேர்ச்சி, குரு கொள்கையை நாம் நமக்குள் வகுத்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவின் 6 எதிரிகள் அவை, அதற்கான பரிகாரங்கள், எப்படி நாம் அதை சமநிலைப்படுத்துவது. முதலாவது ஹானஸ்ட் சீக்கிங், நேர்மையான தேடுதல் வேண்டும். அதாவது தூய விருப்பம், நாம் எமது தேடுதலில் நேர்மையாக இருக்க வேண்டும். எமக்கு நாம் முதலில் நேர்மையாக இருக்க வேண்டும். அவர்களை தோற்கடிக்க நாம் செய்ய வேண்டியது சுய தேர்ச்சி அடைய வேண்டும். எமது குரு தத்துவத்தை வளர்க்க வேண்டும். நாம் சுய தேர்ச்சி அடைய வேண்டும். குரு கொள்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். வழக்கமான தியானத்தின் மூலம் எம்மை ஆத்மாவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த உண்மையை நாம் எப்பவும் மறக்கக்கூடாது. நான் ஒரு தூய ஆத்மா, இந்த எதிரிகள் அல்ல. ஸ்ரீ மாதாஜி மிக அழகாக எமக்கு அதை சொல்கின்றார். இந்த 6 எதிரிகளையும் உங்களுடைய அடிமைகள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அவர்களிடம் நாம் அடிமையாக இருப்பதை விட அவர்களை எமது அடிமையாக ஆக்கிக் கொள்வது, எமது கட்டுப்பாட்டுக்குள் நாம் அவற்றை ஆட்சி செய்வது. அதை எவ்வாறு என்பதை மிக அழகாக விளக்குகின்றார். எமது தேவைக்காக அவையை பயன்படுத்திக் கொள்வது. எமது தேவைக்காக எமது 6 எதிரிகளையும் நாம் பயன்படுத்தி கொள்ளும் போது அவை எமக்குள் ஒரு பெரிய விடயமாக வருகின்றது. எம்மை அலங்கரிக்கின்றது. எம்மை அடிமைப்படுத்துவதை விட்டு அவை எம்மை அலங்கரிக்கின்றது. எவ்வாறு அதை செய்வது என்பதை ஸ்ரீ மாதாஜி மிக அழகாக
இந்த சாய யோகா மூலமாக நமக்கு நுட்பங்களை தந்து நம்மை முன்னேற்றுகின்றார். சோ இன்று நாம் அதை பார்ப்போம். சோ 6 எதிரிகள் பல பேருக்கு தெரிந்திருக்கும். காம, குரோத, லோப, மோக, மத்சர, மத. அது 6 சக்கரங்களை பாதிக்கின்றது. மூலாதாரத்தை பாதிப்பது எமது ஆசைகள், வேண்டாத ஆசைகள், காமம். சுவாதிஷ்டானத்தை பாதிப்பது குரோதம், அதாவது கோபம். எமது நாபி சக்கரத்தை பாதிப்பது லோகம், பேராசை, பொருட்கள், பணம் என்று நாம் பேராசைப்படுவது. அநாகதம் எமது இருதய சக்கரத்தை பாதிப்பது மோகம், அதாவது பந்தங்கள், உறவுகள், பந்தங்கள். மற்றும் எமது விசுதி சக்கரத்தை பாதிப்பது மத்சர, பொறாமை. எமது ஆகிய சக்கரத்தை பாதிப்பது மதம், அதாவது அகங்காரம், நான் என்ற அகங்காரம், தற்பெருமை. சோ இவற்றை நாம் வெல்லுவதற்கு நேர்மையான தேடுதல், எமது சுய தேர்ச்சி, குரு கொள்கையை வளர்த்தல் மற்றும் தியானத்தில் நாம் ஆத்மாவை நிலைநிறுத்தல். சோ இன்றைய தியானத்தை நான் ஆரம்பித்து இன்று ஒவ்வொரு சக்கரமாக நாம் இதை குறித்து தியானித்து செல்வோம். எனவே நாம் இரு கைகளையும் மடியில் வைத்து ஆறுதலாக இருப்போம். சோ கடந்த வகுப்பில் ஸ்ரீ மாதஜி நமக்கு காட்டி தந்த பயிற்சியை நாம் சிறிது செய்யலாம். இந்த பயிற்சி தேவையானால் மட்டும், அதாவது உங்கள் மனம் அமைதி அடையாது, ஏதாவது பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருந்தால் மட்டும் அதை நீங்கள் செய்ய வேண்டும். அமைதியாக இருந்தால் அன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். நீங்கள் நேரடியாக தியானத்துக்கு செல்லலாம். எனவே இன்று எல்லோரின் நன்மைக்காகவும் நாம் எமது இடது நாடி, வலது நாடி பிரச்சனைகள், எமது மனதில் இருக்கும் அனைத்து கவலைகள், எண்ணங்கள் அனைத்தையும் இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதஜியிடம் சரணாகதி செய்வோம். இப்பொழுது எமது கவனத்தை தலையுச்சிக்கு கொண்டு வருவோம். எமது சுவாசத்தை அவதானிப்போம். நீண்ட ஒரு உள்மூச்சு எடுக்கும் போது தலையுச்சி, இரு கைகள், 10 விரல்கள் மற்றும் எமது நடு உள்ளங்கை, மூலாதார சக்கரம் இருக்கும் இடம், இதற்றை அவதானிப்போம். மூச்சை உள்ளிழுக்கும் போது சஹஸ்ராரம் வழியாக, நடுநாடு வழியாக மூலாதார சக்கரத்துக்கு செல்லுவோம். இது அமைதியாக தானாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. தானாக நடைபெற விட்டு விடுவோம். மூச்சை சிறிது நேரம் உள் வைத்து அமைதியை கொடுப்போம். பின்பு மெதுவாக வெளிவிட்டு வெளியில் சிறிது நேரம் காத்திருப்போம். இது நமக்கு அமைதியை கொடுக்கும். இப்பொழுது மீண்டும் ஒரு தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து
அமைதி, வெளிவிடுவோம், அமைதி. மீண்டும் ஒரு தடவை மூச்சை உள்ளிழுப்போம், அமைதி, வெளிவிடுவோம். இந்த அமைதி நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். இடது கை மூலாதார சக்கரத்துக்கு நேராக கவனத்தையும் நாம் உள்ளந்தண்டு வழியாக மேலெடுத்து சொல்லுவோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, அநாகதம், விசுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். நீங்கள் இந்த பயிற்சி செய்யும் போது உங்களில் நிகழும் மாற்றங்களை அவதானியுங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, அநாகதம், விசுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். ஒரு முடித்து கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், அநாகதம், விசுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். 3 முடிப்புகள் போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக மேலே கீழே கொண்டு வருவோம். கைகளை அவதானி. கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, அநாகதம், விசுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி நமது தியானத்தை ஆரம்பிப்போம். நமது இடது நாடி வலது நாடி சமநிலையை இப்பொழுது அவதானிப்போம். இந்த குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்ட பயிற்சி செய்த பின்னர் நமது இடது நாடி வலது நாடி சமநிலையை பார்ப்போம். இன்னமும் சமநிலையற்ற தன்மை காணப்பட்டால் நாம் இடது நாடி வலது நாடியை சிறிது சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி நாம் கேட்டுக்கொள்வோம். அன்னையை, தாயே, எனது இடது நாடியில் இன்னமும் எனக்கு தெரியாமல் இருக்கும் உபாதைகளை பூமி மாதாவால் அகற்றி விடுங்க. பிரார்த்தித்துவிட்டு நாம் செய்ய வேண்டியது அவதானித்த டிட்டாச்ட் விட்னஸ், அதாவது பற்றற்ற நிலையில் அவதானித்த. 5 விரல் நுனிகள், உள்ளம் கை, மூலாதார சக்கரம், கைகளில், இரு கைகளிலும்
அதே நேரம் கவனம், தலை உச்சி, நடுநாடி, முள்ளந்தண்டு வழியாக மூலாதார சக்கரம். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது சஹஸ்ராரத்தின் ஊடாக நுண் அதிர்வுகளை உட்செல்ல அனுமதியுங்கள். இடது கையை அவதானிப்போம். லேசாக அல்லது குளிர்ச்சியாக வருகிறதா என்று. இப்பொழுது வலது கையை மடியில் வைத்து இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். பிரார்த்தனையை மட்டும் வைப்போம். தாயே, எனது வலது நாடியில் இன்னமும் எனக்கே தெரியாமல் இருக்கும் அனைத்து உபாதைகளையும் ஆகாய தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். வலது கையில் இருக்கும் 5 விரல் நுனிகள் சஹஸ்ராரம், மூலாதாரம். அவதானியுங்கள். இடது கை 5 விரல்கள், மூலாதாரம், சஹஸ்ராரத்தை அவதானியுங்கள். விரல் நுனிகள். பிரதான கவனம் தலையுச்சி, முள்ளந்தண்டு, மூலாதாரம். எமது குண்டலினி தாய் தரும் ஒரு சிறிய அசைவை கூட நாம் மிகவும் அன்போடு ஏற்றுக்கொள்வோம். அவர் எமது சூட்சும சரீரத்தில் நிகழ்த்தும் சிறிய அசைவு கூட எம்முடைய நன்மைக்காகவே. அவர் சூட்டை வெளியேற்றலாம், குளிர்ச்சியை தரலாம், அனைத்தும் எமது நன்மைக்கு. எனவே அவற்றை பணிவோடு நாம் அவதானிக்கணும். நமது தலை உச்சி சஹஸ்ரார சக்கரத்தில் ஏற்படும் அசைவுகள், நமது ஒவ்வொரு சக்கரங்களில் ஏற்படும் அசைவுகள், மாற்றங்கள், கைகளில் விரல் நுனிகள், கைகளில் ஏற்படும் மாற்றங்கள், நமது மனதில் ஏற்படும் மாற்றம், நமது தலைக்குள், நமது மூளையில், ஒவ்வொரு நரம்புகளிலும் ஏற்படும் மாற்றம். அவர் அனைத்து இடங்களிலும் எம்மை ஆறுதல் படுத்துவதை நாம் அவதானிப்போம். நமது இடது கையை மடியில் கொண்டு வருவோம். இப்பொழுது நடு நாடி. நடு நாடியில் நாம் மீண்டும் நமது முழு கவனத்தையும் தலை உச்சியில், முள்ளந்தண்டு, மூலாதாரம்
மற்றும் இரு கைகளிலும் விரல் நுனிகள், சசாரம், மூலாதாரம் அந்த புள்ளிகளை நாம் அவதானிப்போம். சாட்சி பாவமாக அவதானிப்போம். நமது குண்டலினி தாய் அன்னை நம்மை நிகழ்த்தும் மாற்றங்கள், அவர் எவ்வாறு நம்மை ஆறுதல் படுத்துகின்றார் என்று ஒவ்வொரு சிறிய அசைவுகளையும் நாம் அவதானித்து சிறிது நேரம் இன்று தியானிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை மூலாதார சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். நமது மூலாதார சக்கரத்தின் எதிரி வேண்டாத ஆசைகள், தூய்மை இல்லாத ஆசைகள். எனவே இதில் நாம் பிரார்த்திப்போம், ஸ்ரீ மாதாஜி நமக்கு நிஷ்காம நிலையை தாருங்கள். உங்கள் அருளால் தயவு செய்து நமக்குள் இருக்கும் தூய்மை இல்லாத ஆசைகளை வெளியேற்றுங்கள். சர்வ வல்லமை உள்ள கடவுளின் தூய விருப்பத்தை எங்களுக்குள் நிறுவுங்கள். இந்த நிஷ்காம நிலையை நாம் எவ்வாறு அடைவது? நாம் தர்மத்தின் எல்லைக்குள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். திருமண உறவை பேண வேண்டும். எல்லா உறவுகளுக்கும் இடையில் மற்றவர்களோடு இருக்கும் உறவு தூய்மையாக இருக்க நாம் பார்த்து கொள்ள வேண்டும்.
மீண்டும் இதில் பிரார்த்திப்போம். மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். நாம் உட்காரும் இடத்தில் நமது முள்ளந்தண்டு நிலத்தை முட்டும் இடம். ஸ்ரீ மாதாஜி. எம்மை தர்மத்தின் எல்லைக்குள் தூய்மையாக வாழ அருள் புரியுங்கள். திருமணம், குடும்பம் என்ற தர்மத்தின் ஒழுக்கமான எல்லைக்குள் வாழும் அறிவை நமக்கு தந்தருளும். இப்பொழுது நமது கவனத்தை மெதுவாக மூலாதார சக்கரத்தில் இருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, சுவாதிஷ்டான சக்கரத்தில் நமக்கு நிஷ்குரோத நிலையை தாருங்கள். உங்கள் அருளால் எமது கோபங்களை கரைத்து விடுங்கள். எம்மை இரக்கமுள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் மாற்றுங்கள். கோபம், நாம் கோபத்தை எவ்வாறு எமக்கு நன்மை பயப்பதாக மாற்றுவது என்பதை நாம் பார்ப்போம். நாம் பிழைவிடும் போது எமது கோபத்தை எம்மை நோக்கி நாம் திருப்ப வேண்டும். நாம் பிழைவிடும் போது, அதாவது எந்த குற்ற உணர்வும் இல்லாது அந்த கோபத்தை எமக்குள் திருப்பினால், நான் இந்த பிழையை விட்டு விட்டேன், இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று திருப்பும் போது நாம் வளமடைகின்றோம். மற்றும் பிறர் பிழைவிடும் போது அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். இதுவே கோபத்தை நாம் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது. மூலாதார சக்கரத்தில் தூய்மையற்ற ஆசைகளை விடுத்து எமது ஆசைகளை நாம் தர்மத்தின் எல்லைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே எமது ஆசைகள் நமக்கு சாதகமாக வேலை செய்யும். இப்பொழுது நமது நாபி சக்கரத்துக்கு வருவோம். நமது வலது கையை நாம் நாபி சக்கரத்தில் வைப்போம். தொப்புள் இருக்கும் இடத்தில். ஸ்ரீ மாதாஜி, நமக்கு நிர்லோப நிலையை தாருங்கள். எம்மை பொருள் முதல் வாதம், பேராசை என்பவற்றுக்கு அப்பால் எம்மை அழைத்து செல்லுங்கள். தயவு செய்து எங்களை சமநிலையுடனும் அமைதியுடனும் திருப்தியுடனும் இருக்க செய்யுங்கள். மேலும் எதிலும் ஆத்மாவின் அழகை காணும் திறனை எமக்கு தந்தருளுங்கள்.
நாபி சக்கரத்தில் பணம் பொருளுக்கான பேராசை, அவற்றிலிருந்து எவ்வாறு நாம் விடுபடுவது? சோ இந்த பேராசை, பணத்துக்கான பகட்டுக்கான பேராசையை நாம் எமது கலைத்திறன், நாம் கையால் உருவாக்கும் திறன்கள் மற்றும் இயற்கையின் அழகை பாராட்டி ரசிப்பதில் நாம் கவனத்தை வைக்கலாம். எமது உதாரணமாக எமது வீட்டை நாம் அலங்கரிக்கும் போது எமது பணத்தை காட்டுவதற்காகவோ பகட்டை காட்டுவதற்காகவோ தேவையற்ற விலை உயர்ந்த பிளாஸ்டிக் பொருட்கள், இயற்கைக்கு மாறான பொருட்களை குவிப்பதை விடுத்து எமது இல்லங்களை நாம் எமது கைத்திறன், இயற்கையான வகையில் நாம் மிகவும் அருமையாக அழகுபடுத்தலாம். அது எமக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும். அதில் நாம் ஆத்மாவின் அழகை நாம் காணலாம். இப்பொழுது நமது கையை இருதய சக்கரத்துக்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி நமக்கு நிர்மோக நிலையை தந்தருளுங்கள். உங்கள் அருளால் எங்களை எல்லா பற்றுக்களில் இருந்தும் விடுவியுங்கள். பற்று எமது ஆத்மாவை நிலைநாட்டுங்கள். நாம் எவ்வாறு பற்றற்ற நிலையை அடைதல்? பற்று என்னும் போது நாம் குடும்பத்தில் பற்று, எமது பிள்ளைகளில் பற்று, உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று அதீத பற்று வைத்தல், பொருட்களில் பற்று, இவ்வாறு சமநிலை இல்லாத பந்தம் பாசங்கள் எம்மை உண்மையில் நிற்க விடாது சில வேளைகளில் கட்டி போடுகின்றது. எனது பிள்ளை பிழை விட்டால் அது பிழை என்று பார்க்கும் திறன் இல்லாமல் அதே பிழையை மற்ற ஒருவரின் பிள்ளை விடும்போது நாம் அதை உடனடியாக காண்கின்றோம். சோ இந்த நிலையில் நமக்கு பந்தம் பாசம் நம்மை உண்மையில் நிற்க விடாது கட்டி போடுகின்றது. எனவே பற்றற்ற நிலைக்கு நாம் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை அறிய வேண்டும். அதே உண்மைதான் மற்றவருக்கும், ஒவ்வொருவரும் தூய ஆத்மாக்கள். நாம் உண்மையை காண கற்றுக்கொள்ள வேண்டும். எமது தனிப்பட்ட தேவைகளில் நாம் கட்டுப்படாமல் முழு உலகுக்கும் பயன்படக்கூடிய வகையில் எமது தேவைகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். பேசும்போது நான் என்று இல்லாமல் நாங்கள் என்று பேச கற்றுக்கொள்ளும் போது நமது இதயம் பலமடைகின்றது. உதாரணமாக பிரார்த்தனை செய்யும் போது எனது பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்று பிரார்த்திப்பதை விட இந்த உலகில் என் குழந்தை போல் இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் எனது குழந்தைக்கு ஒரு
பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்காக நாம் பிரார்த்திக்கும் போது, தாயே இந்த பிரச்சனை இந்த பிள்ளைகளை பாதிக்கின்றது. இதுபோல் உலகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளின் பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள். வைத்து அவர்களை நன்னறிப்படுத்தி ஆத்ம விழிப்புணர்வு, அதாவது அவர்களுக்குள் நேர்மையான தேடுதலை தூண்டுங்கள். தூண்டி அவர்கள் உண்மையை தேடி ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளும் அருளை அவர்களுக்கு வழங்குங்கள் என்று நாம் பிரார்த்திக்கலாம். இதில் நமக்கு ஒரு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கின்றது. இதுவே ஆத்ம நிலை. ஒவ்வொருவரையும் நாம் ஆத்மாவாக பார்க்கின்றோம். இப்பொழுது நமது கையை விசுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்லுவோம். ஸ்ரீமாதிஜி நமக்கு நிர்மத்சர நிலையை தந்தருளுங்கள். உங்கள் அருளால் எங்கள் பொறாமைகள் மற்றும் போட்டித்தன்மை அனைத்தையும் அகற்றுங்கள். தயவு செய்து எங்களை முழுமையின் ஒரு பகுதியாக ஆக்குங்கள். நான் தனித்தவன் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம், முழுமையின் ஓர் அங்கம். எவ்வாறு இந்த போட்டி பொறாமைகளை எமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது என்று பார்ப்போம். மற்றவர்களிடம் பொறாமைப்படாமல், போட்டி போடாமல், தேவையற்றவற்றுக்கு, ஆனால் நாம் ஒன்றில் நாம் போட்டி போடலாம். யார் அதிகம் பகிர்ந்து கொள்கின்றார்கள், அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய பொருட்களை மற்றவர்களோடு யார் அதிகம் பகிர்ந்து கொள்கின்றார், யார் மற்றவரிடம் மிகவும் இரக்கமுள்ளவராகவும் அன்பு காட்டுபவராகவும் இருக்கின்றார், யார் இனிமையாக மற்றவர்களோடு பேசுகின்றார் என்பதில் நாம் போட்டி போடலாம். நாம் ஒரு நல்லவரை கண்டால் அவருடைய நற்குணங்களை நாம் பார்த்து, அந்த மாதிரியான நற்குணங்கள் எனக்குள்ளும் வர வேண்டும் என்று நினைத்து நாம் அதில் போட்டி போடலாம். அது அனைவரையும் வளம்படுத்தும். இப்பொழுது நமது கையை ஆக்ஞா சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி நமக்கு நிர்மத நிலையை தந்தருளுங்க. உங்கள் அருளால் எங்களின் அற்ப பெருமைகளையும் எல்லாம் கலைத்து விடுங்கள். அற்பமாக நாம் எம்மை பற்றி பெருமைப்படுவதை கலைத்து விடுங்கள். தயவு செய்து நாங்கள் முழுமையான சரணாகதி அடையவும், அகங்காரம் இல்லாதவர்களாகவும் வளர்ச்சி அடைய எமக்கு அருள் புரியுங்கள். இந்த ஆக்ஞா சக்கரத்தில் எமது தற்பெருமை அகங்காரத்தை நாம் எவ்வாறு எமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது. எமக்குள் அகங்காரம் இருக்க வேண்டிய ஒரே ஒரு நிலை, நான் ஒரு சகஜ யோகி என்று நாம் பெருமை கொள்ளலாம், சுயமரியாதை கொள்ளலாம். நாம் ஒரு சகஜ யோகி என்று நாம் பெருமைப்படும் போது அது பணிவோடு கலந்த பெருமை.
எனவே ஆக்யா சக்கரத்தில் பணிவு, இரக்கம், மன்னிக்கும் தன்மை, இதன் மூலமாக நாம் நமது அகங்காரத்தை நமக்கு சாதகமாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது நமது சாஸ்திரார நிலைக்கு வருவோம். சாஸ்திராரத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு நிர்விச்சார சமாதி நிலையை தந்தருளுங்கள். விசாரங்கள் இல்லாத மனதில் விசாரங்கள் இல்லாத அமைதி நிலையை தந்தருளுங்கள். சச்சித் ஆனந்த நிலையை தந்தருளுங்கள். எனது கவனத்தை அறிவொளியூட்டி எனது கவனத்தை ஆத்மாவில் உண்மையில் நிலைநிறுத்தி எனக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தந்தருளும். சச்சித் ஆனந்த ரூபம். நானே சத்தியம். நான் ஒரு தூய ஆத்மா. நானே சித்தம். நானே அறிவொளியூட்டப்பட்ட கவனம். நானே அமைதி, ஆனந்தம். அதுவே எனது ரூபம், எனது நிலை. சச்சித் ஆனந்த ரூபம். இந்த அமைதி நிலை அதில் ஒரு மிகப்பெரிய அமைதி நிலவுகின்றது. இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம். இந்த 6 எதிரிகளை பற்றி அவர் விளக்குகின்றார். அவற்றை எவ்வாறு நமக்கு சாதகமாக நாம் பயன்படுத்திக் கொள்வது. So you have to kill. There are Shadripus, there are 6 enemies human beings have. But in the modern times they have multiplied, I think. The first one is the lust. Kill your lust. The lust that is today finishing the West.
more than the greed. So first is kill your lust. Then kill your anger. There are certain people who have a built-in response that as soon as they see somebody, they get into anger. If a white man sees a black man, he gets into an anger. A black man sees a white man, he gets into anger. That's right. I mean, God has made all kinds of skins. The life would be boring if you all had the same parts, skins, all of you looking the same. So he has made different types of beautiful people. But this anger can come from any source. This is what it is when you kill anger. Actually, you kill all your connections with the past, the responses, the conditionings you have had. Then the vanity that people have. I find it much more when I go to places where people call themselves bureaucrats, or they are in charge, like matrons, telling people what to do this, do that, do that. This is the Krishna's finger. Using Krishna's finger on others. The vanity. The vanity that you are perfect. You are perfect. Nothing wrong with you. You are the best people. English think they are the best. Germans think they are the best. Italians think they are the best. Or say, the best of all are the Switzerlanders, Swiss people. This vanity, this false, has to be cut out. What have we achieved by being a certain nation? Let us see. What have we contributed? Belonging to a certain country. Those who only belong to the kingdom of God have achieved something. The rest of them are useless people, just finding some way to fight each other, to denounce others. And vanity is just like a balloon. If somebody just puts a pin into it, the whole thing, balloon will collapse. Then the worst of all is jealousy. And that is among Indians. Indians are very big jealous spots. Especially the Indians who are again in the government and the politics. But otherwise also there are jealous. They'll always complain about other people and will be jealous. And also in the West, people are quite jealous, I must say. They are jealous of things which is most surprising. One day I was going in the car and one gentleman was very furious for nothing. So the another one tells me they are jealous because you are sitting in a Mercedes car. I said, but that's not mine, that's my husband's, you see. What is there to be jealous because I'm sitting in a Mercedes car? I mean, this is being a very stupid, nonsensical thing, but still I can't believe you can be jealous of somebody because he has a Mercedes car. What does it matter? To me, it's a foreign idea, absolutely, I can't understand. But there are stupid things like that. I can only understand one jealousy, that is between husband and wife, little bit.
Then the fifth thing that he asked us to kill is the attachment. Very important. This is my child, this is Indian also, more Indian. This is my cousin, this is my brother, this is my fiancé, this is my wife. Also in the West, the other way round is that they do not care for their children. They do not care for their mothers, they do not care for their fathers, they do not care for anyone whatsoever, but for themselves. That comes from the last one, is called as the greed. Because when you have greed, you don't care for anybody, you just want to have everything from another person. You want to grab another person of everything. Whatever another person has, you want to have it. But when you don't want to have it, everybody wants to give you. That's my case. I am very afraid to say even that this is nice, because immediately tomorrow I'll find it in my house. So this greed is the one which has done such a harm to the whole world. People have gone into great dominations and on other countries. For what? For these diamonds and nonsensical things like that. They have ruined their own lives, the progenies after progenies they have ruined. All their cunning they have used to ruin so many nations just to put them one against another, creating problems, doing all kinds of intrigue. Just for what? For greed, which is absolutely like cancer. Doesn't allow anybody else to exist. And then you start eating yourself out. It's a disease, I think, greed. And with that goes the miserliness. People become miserly. Then, where does this greed end up? After all, the money that accumulates, or things that accumulate in your house, what happens to them? You want to use them. What's the matter with this one? No. Try to be, not to be, I have told you, otherwise I'll ask you to go out, all right? Concentrate. So what happens to the people who are greedy? They become miserly. They can't enjoy life. They cannot spend money, because the greatest joy is in giving things to others, no doubt about it. And they cannot give any joy to anyone. They cannot create anything for the future progeny to see. So what happens to them? Their children, when they come in, they become wasters. They waste all that. They lead a wasteful life. They get into wrong things and ruin themselves. So their children are born become miserly. So the vicious circle starts moving. He has said, kill all of them. These are your 6 enemies. Now the contradiction, again, people use. About Sri Krishna in so many other ways that it is surprising that not only Christ, not only Muhammad Sahib, not only Lao Tse, not only Sri Rama, but even Krishna was misused by his followers. He is the one who is Tatastha. The one, Tatastha means who stands on the banks of the attention and sees it.
who watches everything. He is the one who is the witness. He described Sakshi Rupena Sansita. He becomes a Sakshi, a witness. That's what he has said. It's a play. It's a play. But in the name of Krishna, you'll find all kinds of absurd things people do. They make dramas, they become Krishnas, they have flutes, they make people befool them, make money out of it, or they sell books on the street. Like if you go to South Hall, you'll find so many Westerners wearing funny dresses going around asking for alms from Indians. And Indians say, oh, look at that, these beggars, see, they have come to get some. Let us give them some money. So the contradiction of Krishna's life is such a miserable thing. It's such a absurd thing that it hurts me to see how such a great incarnation was misused in this world by human beings. If there was anything lacking in that incarnation was this, that he did not give realization to people. He did talk about it. He said about it, talked of meditation. He did all that was needed to put the stage. But what is the result? All his incarnation was misused. Throughout Gita, if you read, you'll be amazed how people have changed Gita and its writings also. Same in the Bible and same in the Quran. Things that they could never have said it. How could they have said it? It's a surprise. Impossible. Because they cannot contradict themselves. For example, Gita is written by Vyasa, who was an illegitimate child of a fisherwoman. But in the Gita it is written that your caste is determined by your birth. How can it be? A one who is a son of an illegitimate son of a fisherwoman, how can he say like that? See the contradiction. Same in the Bible, same in the Torah, same in the Quran. In all these books, all these people have tried to play a very nasty role by changing. But you can find it out. Luckily, whatever they may try, the truth comes out in this manner, and you can prove it that whatever you are saying is wrong. Cannot be. The one Vyasa who wrote was the son of a fisherwoman, and how can he say that Brahmins are the highest when he is not born as a Brahmin? And to say that your caste Brahminism comes from your birth, from your rebirth. Only they removed a little bit rebirth. This is how they interpreted Gita in various ways, in such contradictory manners. His whole writings or sayings could not be changed, of course. They could not change it. But wherever they wanted to put their own style, they did it. Because ultimately it went into the hands of the Brahmins, who were not really Brahmins. They were the people who were Shudras, because they were not even realized souls, and behaving in such a dirty manner, they should not be called as Brahmins. But it went into the hands of so-called Brahmins, and they misinterpreted it. Same thing with Bible. It went into the hands of horrid people. Mr. John said something which was sensible, all right.
But what about the other fellow, Paul? He comes in and spoils everything. Then comes Augustine. He spoils everything. Why? Because they're devils. There is an evil force. This theory that there is no evil force is a wrong theory. It doesn't exist. There is an evil force. And don't play into the hands of evil force even this much. And that was clearly told by Sri Krishna. But even there, the contradictions can come in. Like, if you are a Krishna Bhakta, then if you just start running on the street, Krishna, 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 like that, then you are a celebrity. Or like a madcap go on, Krishna, 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 like that. Or else, going worse than that is, some people say we are Krishnas. Like this horrible Rajneesh did. He said he used to make the women naked, so I'm making the women naked. I started wondering, when did Krishna make women naked? When he was a little boy, less than 5 years of age, used to climb up on the trees. And the ladies used to take their bath in the river Yamuna. So he used to hide their clothes just to raise their kundalini and see how it works. At the age of 5 years, what does a child understand? This horrible fellow, was he 5 years of age when he was doing this nonsense? Using Sri Krishna's name like this. And when he used to break the pictures of these gopis, what was he doing? He was doing Kundalini awakening. Because the gopis were taking out the water from the river Jamuna, which was vibrated by Radha, and he used to break them on the back so that the water would fall on their Kundalini and they would get their realization in this lifetime. That's what? His purification. But first thing they will do is to separate Sri Krishna as a child and Sri Krishna as the one who talks to Arjuna. Very nice. So there is no relevance. And use him the way you want. It's a very common thing that people start talking about Sri Krishna as if he's in their pocket, or they are the writers of Gita. Like we have in the churches those bishops and things who drink a lot and then they take out their Bible and start reading upside down. All these priest class, whether this belongs to this or to that, all of them are hypocrites of the worst type. Just money-spinning people. Even Indian temples, which are not far-fetched, are ruined. All the ganja and all that is sold in Indian temples. All these popes and all these people are doing something that is never expected. Imagine they make a kind of a wine called Benedictine in your Vatican. Can you imagine such a nonsensical thing like that? Tomorrow they'll open a beer bar.
I won't be surprised. So we come to a position to understand that all those people who talk of these great incarnations and profess a religion are all hypocrites. There's no religion there. Simple people who believe these hypocrites because they're so simple, so innocent. These cunning, greedy devils who started these religions, exploited these simple people, used them for making temples, churches, mosques. They have no religion within them. How can they talk of God? Their life is so impure. So we had to start our own innate religion, our own spontaneous, natural religion, which is the human religion, which is the Vishwa Nirmala Dharma, the one that will give you the inner assent, not just talk, no hypocrisy, and all that which goes with religion to malign the names of these great incarnations has to be brought to the light for the people to see this nonsense that has been eating into our societies, eating into our families, eating into our children has to go away. Yada yada hi dharmasya. Whenever the religion, dharma doesn't mean this nonsensical religion, falls down, that time paritranaya sadhuna, to save the sadhus, the seekers, paritranaya sadhunam, vinashaya cha dushtatam, and to destroy all these devils, I take my birth again and again. Sambhavami again. Yuge, every yuga I take my birth. And this is what is an incarnation. You must be very fortunate people that now you can see the cunning of all these devils and can exist into that purity, into that benevolence, the hita, which was promised by Sri Krishna. He never told lies. What he told was the truth. He was truth. But those who tried to use him had to take course to something which was falsehood, hypocrisy and cunning. But that in no way should stop the truthful people from getting to reality. May God bless you. ஆத்மாவின் இந்த 6 எதிரிகளும் தனியொருவரில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, அதிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடுவது மற்றும்
கூட்டாக அனைவரையும் எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை பற்றி ஸ்ரீ மாதச்சி அருமையான விளக்கங்களை தந்தார். நாம் கூட்டாக முன்னேறுவதற்கு தனி ஒவ்வொருவராக முன்னேற வேண்டும். அனைவரும் ஆத்மாக்கள். நாம் தனியொருவராக முன்னேறுவோம். மற்றவர்களையும் அந்த முன்னேற்றத்தில் தாமாக விழச் செய்யலாம். நாம் அவர்களையும் தாமாக வரவழைக்கலாம். எம்மை பார்த்து, எமது மாற்றங்களை பார்த்து, நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் அதை வெளிப்படையாக எம்மில் காணக்கூடியதாக இருக்கும். தாமாகவே அவர்களாகவே எம்மை கேட்டு சகஜ யோகா தியானத்தில் அவர்களும் வரும் நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இதில் நாம் தனியாக இல்லை. எம்மோடு அந்த இறை சக்தியும் இருக்கின்றது. நாம் ஒரு அடி முன் வைத்தால் அந்த இறை சக்தி எமது முயற்சிகளை பல மடங்கு அடிகளாக முன்னேற்றி தர காத்திருக்கின்றது. அனைத்துக்குமாக எமது தெய்வீக அன்னை, தெய்வீக குரு ஸ்ரீ மாதச்சி அவர்களுக்கு மீண்டும் எமது இதயபூர்வமான கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு முடித்துக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முகநூல் ஒளிபரப்பை இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றோம்.
முகநூல் அன்பர்களே, நாம் அடுத்த தியானம் வளமையை போல் வெள்ளி மாலை 7 மணிக்கு நடைபெறும். வணக்கம்.